எங்கள் வீட்டு முருங்கைக்கீரை வெங்காய அடை. முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி போட்டு அதில் 1 கப் பச்சரிசி, பொன்னி பச்சரிசி 100 கிராம் அளவு சேர்த்துருக்கேன். அந்த கப்லேயே பாதி கப் அளவு துவரம்பருப்பு அளந்திருக்கேன், அதாவது 50 கிராம் துவரம்பருப்பு. அதையும் அந்த அரிசியோடைய தண்ணியில் போடுறேன். அதே கப்லேயே இன்னொரு 1/2 கப் அளவு கடலைப்பருப்பு அளந்து, அதாவது 50 கிராம் கடலைப்பருப்பு அளந்து அதையும் அந்த தண்ணியிலேயே போடுறேன். காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய் வற்றல் போட்டு எல்லாத்தையும் நல்லா 2 வாட்டி தண்ணியில் களைஞ்சிட்டு 2 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். மீன்வைல் முருங்கைக்கீரை இலைகளை மைக்ரோ ப்ரூஃப் பவுலில் போட்டிருக்கிறதான வெங்காயத்தோடு போட்டு நல்லா கலந்து அதை மைக்ரோவேவில் ஒரு 3 நிமிஷம் போல் வச்சு எடுக்கிறேன். நீங்கள் வேணால் பச்சையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது ஒரு பேன்லேயும் அதை வதக்கிக்கலாம். மீன்வைல் நம்மளோட அரிசி பருப்பு கலவை நல்ல 2 மணி நேரம் ஊறியாச்சு. தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் சேர்த்து ஒரு மிக்சர் கண்டெய்னரில் அதை போட்டு ஜஸ்ட்டு பல்ஸ் மோட் மாத்திரம் யூஸ் பண்ணி இந்த மாதிரியான கோர்ஸ் கன்சிஸ்டன்சிக்கு குறைன்னு அரைச்சி எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றுறேன். அரிசி பருப்பு ஊற வச்சதான தண்ணியையே கொஞ்சமாக மிக்சி கண்டெய்னரில் சேர்த்து நல்லா பாக்கி இருக்கிற கலவையும் வழித்து எடுத்து அந்த அடை மாவோடு போட்டு அந்த அடை மாவோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணி கலந்துக்கலாம். மைக்ரோவேவில் வச்சதான அந்த வெங்காயம் முருங்கைக்கீரை இலைகளோட உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயம் சேர்க்குறேன். உங்களுக்கு இந்த வெங்காயம் முருங்கைக்கீரை இலைகளை பச்சையாக சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம், அல்லது நீங்கள் பேனில் வதக்கிட்டும் சேர்க்கலாம், அல்லது மைக்ரோவேவ் அவன்லேயும் வச்சு சேர்க்கலாம். இந்த கலவையை அடமாவையோடு போட்டு நல்லா அடமாவை கலக்கிறேன். இதோட கருவேப்பிலை பொடியை சேர்த்து கலந்து அடமாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா இந்த மாவை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு பேனை அடுப்பில் சூடு பண்ணி அதில் எண்ணெய் சேர்த்து பேனை ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அடைனாலே கொஞ்சம் கூட தான் எண்ணெய் பிடிக்கும். பேனை க்ரீஸ் பண்ண உடனே நல்ல கல் சூடாக இருக்கிறச்சு 2 கரண்டி அளவு அடை மாவை அதில் போட்டு நல்ல கரண்டியால் மெல்லிசான தோசையாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். அந்த தோசை திருப்பியை வச்சு அதோட எண்டு வச்சு நடுப்புற ஒரு 5 ஹோல் போடுறேன். இது அடை நல்ல வேகத்துக்கு உதவும். சுத்தீவிர எண்ணெய் விட்டு அந்த 5 ஹோல் நம்ம போட்டோம் இல்லையா, அதுலேயும் எண்ணெயை நல்லா கொஞ்சம் ஜென்ரஸாகவே ஊற்றலாம். ஊற்றிட்டு அடுப்பு மீடியம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கச்சு ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் போல் வேக விட்டு திருப்பியும் அந்த எண்ணெயை அந்த 5 ஹோல் அடையை சுற்றி சேர்த்து திருப்பி ஒரு 2 நிமிஷம் கழித்து மீண்டும் அதை திருப்பி விட்டு தேவையாக இருந்தாக்கா எண்ணெய் சேர்த்து 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிறோம். இந்த மாதிரி மூடி நல்லா வேக விட்டு திருப்பி எடுத்தோன்னாக்கா மொறுன்னு நம்ம அடை தயார். ஒரு தட்டில் பொடியாக நறுக்கியிருக்கிற வெல்லத்தை சேர்த்து, ஜென்ரலாக அடைக்க அவியலும் செய்வோம் எங்கள் வீட்டில். ஸோ ஒரு சைடு வெல்லம், பொடியாக அரிஞ்ச வெல்லம், ஒரு சைடு அவியல் பிளேட்டில் போட்டு அடையை போட்டு அடையில் ஒரு ஜென்ரல் டாலப் ஆஃப் பட்டரை போட்டு சர்வ் பண்ணாக்க ரொம்ப நியூட்ரிஷியஸான ப்ரோட்டீன் ரிச் முருங்கை இலை வெங்காய அடை தயார்.